ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் விறுவிறுப்பான கட்டம் தான் தற்போது பார்க்க போகிறோம். விஜயும் காவேரியும் ஒன்று சேர்வார்களா? விஜய் கதவை சாத்துவது எதற்காக என்பதுக்கும் ரொமான்ஸா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். விஜய் ஒரு பக்கம் சாரதாவிட்ட போய் நேரடியாக பேசலாம்னு சொல்லி பேசி சாரதா அம்மாவோட கோவத்தை கொண்டு வந்துடுறாங்க. சாரதா அம்மா சொல்றாங்க, காவேரி இதெல்லாம் செட் ஆகாது, விஜய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இது உண்மையிலே நல்லது கிடையாது காவேரி, உனக்கும் விஜய்க்கு இது சரிப்பட்டு வராது, அவன் நல்லவன் கிடையாது, அவனை விட்டு நீ மரியாதையே விலகிருன்னு சொல்லி காவேரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, அம்மா நீ பொறுமையா இருமா, நான் போய் விஜய் கிட்ட பேசிட்டு வரேன்னு போறாங்க. அப்ப விஜய் கிட்ட பேசிட்டு வரும்போது விஜய் ரூம்ல உட்காந்துருக்காரு. ஆனால் மாமி விஜயை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. அதுக்கு காவேரி என்ன சொல்கிறா, நான் விஜயோட பொண்டாட்டி, நான் பார்க்கக்கூடாதான்னு சொல்லும்போது, ஐயோ இவ போய் விஜயோட பொண்டாட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க மாமி. ஆனால் மாமி வீட்டுக்குள்ளே வரும்போது விஜய் என்ன சொல்கிறாரு, மாமி இந்த குழந்தைய விட்டுருங்க மாமி, நான் பார்த்துக்கிறேன் மாமின்னு சொல்லுவாங்க. என்ன இவ குழந்தையான்னு சொல்லி மாமி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, காவேரி விஜய் கிட்ட மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீக்குறாங்க. விஜய் உங்களுக்கு எப்போ விஜய் என் மேலே காதல் வந்துச்சு, இப்போ நான் உங்கள் கூட இருந்தப்ப இல்லாத காதல் இப்போ மட்டும் வருதான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜய், நம்ம முதல்ல கொடைக்கானல் போனப்போ தான் உன் மேலே காதல் வந்துச்சு, அப்போ அதை எனக்கு வெளிப்படுத்த தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி அதையெல்லாம் நம்பாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் நீங்கள் நம்ம கூட இருக்கும்போது, நான் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் என்னை எப்படிலாம் நடத்துனீங்க, நான் எப்படியாவது உங்களை மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது உங்கள் மனசில் இருக்க தெரிஞ்சுட்டு உங்கள் கூட வாழணும் தான் நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மட்டும் எப்படி நான் இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல, ஆனால் இதெல்லாம் பொய் தான் நினைக்கிறேன். இந்த தாலியை எனக்கு தேவை கிடையாது, இந்த தாலியை நான் காசு கொடுத்து தானே வாங்கினேன், ஆனால் நான் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வரும்போது தான் இந்த தாலி காசு கொடுத்து வாங்கின தாலி தான் சொல்லி எனக்கு ஞாபகம் வரும், நீங்கள் காசு கொடுத்தனால தானே நான் தாலி கட்ட ஓகே சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாலி எனக்கு வேண்டாம்னு சொல்ல வருவாங்க. ஆனால் விஜய் இதுக்கெல்லாம் என்ன முடிவு பண்ணுவாருன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.